நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. சோ தேவன் கிருபையுள்ளவர். அந்த தேவனுடைய கிருபைய சிலர் எப்படி புரட்டுறாங்களா? காம விகாரத்துக்கு ஏதுவா புரட்டுறாங்களாம். சோ காமத்தனமெல்லாம் செஞ்சுட்டு தேவனுடைய கிருபை இருக்குதே, தேவனுடைய கிருபை இருக்குதே. என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்படி விழுந்து போனவர் தான் தூக்கி அப்படியே உச்சாணி கொம்புல உயர்த்துகிறவர். எங்களை தான் உயர்த்துவாரு. எங்களை சுட்டி காட்டுறீங்க பாத்தீங்களா, உங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க போறாரு, எங்களை உயர்த்துவாரு. இது என்ன ஒரு வேடிக்கையான காமெடியான பிரசங்கம்னு பாருங்க. சோ அறிவற்ற ஜனங்கள் இதுக்கும் ஆமைன்னு போடுறாங்க, கையை தட்டுறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட பெருமைகளவனையா உயர்த்த போகிறாரு? தன்னை தாழ்த்துகிறவனை தான் தேவன் உயர்த்துகிறார். எப்பேற்பட்ட பாவியும் தன்னை தாழ்த்தணும் முதலாவதாக. சோ நல்லா கவனிங்க. முதலாவதாக இப்படிப்பட்ட நபர்களை எடுத்து பயன்படுத்துவதை விடுங்க. கடவுள் இரக்கமுள்ளவர் தான். அவரு மன்னிப்பு கேட்கட்டும், அவர் தன் பாவங்களை அறிக்கை எடுக்கட்டும், அது சரி செய்யட்டும், மீண்டும் போய் ஒப்புரவாகட்டும். ஒரு ஊழியக்காரன் குற்றமற்றவனாக இருக்கணும், எல்லா மக்களுக்கு முன்பாக யோக்கியனாக நடந்து கொள்ளணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஊழியனுக்கான குவாலிஃபிகேஷன். அப்படி விழுந்து போனவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக தொடர்ந்து என்ன செய்யலாம்? தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு கிறிஸ்துவை பின்பற்றலாம். அதுக்கு அனுமதி இருக்கே ஒழிய ஊழியம் செய்வதற்கு வேதம் என்னைக்கு அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் தூக்கி விடுகிறவர் தான், இரக்கம் பாராற்றவர் தான், ரட்சிக்கிறவர் தான், பாவிகளை அனைத்து பரிசுத்தமாக்குகிறவர் தான். அப்படிங்கிற காண்டி தப்பெல்லாம் செஞ்சு புட்டு எங்களை மாதிரி தப்பு செய்யற ஆட்களை தான் தேவன் உயர்த்துவாரு, கொண்டு போய் உயர்த்த போறாரு அப்படிலாம் பேசுறது நாகரிகமற்ற செயல். அது ஒரு பக்தியற்ற ஒரு பேச்சு அதெல்லாம். ஸோ தொடர்ந்து ஜான் ஜெபராஜ் இந்த வார்த்தையை உபயோகித்து கிறிஸ்தவர்களை எப்படியாவது தன் வலையில மீண்டும் விழ வைக்க வேண்டும் என்பதற்காக எமோஷனலாக அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். அது மனம் திரும்புதலினுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய எமோஷனலை தூண்டி விடுகிற வார்த்தை. அது ஒரு வஞ்சக வார்த்தை. நம்ம பேசுகிற நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாகவே தொடர்ந்து நடந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற கேடான காரியத்தை முதலாவது விட்டு விட்டு மனம் திரும்புங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் களியாட்டம்னு சபையை கூத்தடிக்க வச்சு வாலிபர்கள்லாம் சீர்கடை வச்சு இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களும் இன்னைக்கு அந்த பயபக்தி இழந்து பரிசுத்தத்தை இழந்து ஒரு பாடல் போதையில இன்னைக்கு மயங்கி திரிகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜான் ஜெபராஜ் போன்ற ஆட்கள் தான். பாடல்கள் ஒரு பக்தி வசப்பட்டு பாடக்கூடிய பாடல்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பப்புல பரவசமா டான்ஸ் ஆடுற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ பாடல்களே அப்படி ஆக்கி விட்டாங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நோக்கி கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்கே பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ரட்சிப்பின் சதவீதம் குறையுது, பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். ஏன்? கிறிஸ்தவம் அந்த ஆதி மேன்மையை விட்டு விழுந்து போச்சு. இப்படி சிலர் எழும்பி கத்திக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்படியாவது சிலர் காப்பாற்றிட முடியாதா? மீண்டும் அந்த ஆதி நிலைமைக்கு திரும்பிட மாட்டோமா என்கிற ஒரு ஆசையில வாஞ்சையில நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ சீர்திருந்துங்கள். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட சீரான பாதையில வழிநடத்தட்டும். காட் பிளஸ் யூ.